நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கடைசியில விஜயோட திட்டத்த வந்து நம்ம கண்மணி, வீரா, பிருந்தா, மாறன் எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா முறியடிக்கிறாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம வள்ளிய வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா பிளான் போட்டாங்கல்ல, அந்த திட்டத்த வந்து முறியடிச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து விஜி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல வந்து ஃபங்ஷன் முடியிறதுக்குள்ள ஏதாவது நம்ம பண்ணணும். சந்தோஷமா இவங்க இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில அதே மாதிரி கோயில்ல வந்து இந்த குறி சொல்ற மாரி ஒரு ஃபங்ஷன் வந்து நடத்துற மாரி காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவர் வந்து போய் கேட்குறாங்க சாமிகிட்ட வந்து, "சாமி எங்க குடும்பத்தில வந்து ஒரே பிரச்சனையா இருக்கு. எப்ப பார்த்தாலும் வந்து சந்தோஷமே இருக்க மாட்டேங்குது. சில நேரம் சந்தோஷம் வந்தாலும் உடனே வந்து அது பிரச்சனையாவே மாறிருது. என்னதான் பண்றதுன்னு தெரியல. காசு இருக்கு எங்ககிட்ட. தேவையானது எல்லாமே இருக்குது. ஆனால் குடும்பத்தில் வந்து சந்தோஷமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க வந்து கேட்குற மாதிரி காட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து சாமி ஆடிட்டு ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் இருக்குது. அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொன்ன உடனே ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சாமி எதனாலும் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொம்பளை தான் பண்ணணும். அந்த பெண் வந்து இந்த கோயிலில் வந்து நைட்டு சாமி வந்து வேட்டைக்கு போயிட்டு வரும். அப்போ வந்து அவங்க கூட கருப்பசாமி கூட அந்த பொண்ணும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகாமல் இங்கே கோயிலுக்கு மறுபடியும் வந்து சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து யார் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அந்த இடத்துல வள்ளி வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காங்க. இந்த குடும்பத்துக்காக நான் பண்ணுறேன் சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா இன்றைக்கி நைட்டு ரெடியாக இருங்க. சாமி வந்து கருப்பசாமி வந்து வேட்டைக்கு போவாங்க. அப்போ நீங்களும் கூட போகணும். போயிட்டு அந்த சாமி கூடயே மறுபடியும் இந்த கோயிலுக்கு வந்து சேரணும். போகிற பாதை வந்து அவ்வளோ சாதாரணமான பாதை கிடையாது. அந்த பாதையில் பல பிரச்சனைகள் வரும். அதையெல்லாம் தாண்டி தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம வீரா, அதுக்கடுத்து கண்மணி, பிருந்தாலாம் இருக்காங்கல்ல, சாமி நாங்களும் கூட போகலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. யாராவது ஒரு ஆள் போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சாமி அவங்களுக்கு சப்போர்ட்டாக நாங்களும் போகலான்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்களும் போனால் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து மஞ்சள் சேலை கட்டிடுறாங்க. மஞ்சள் சேலை கட்டி மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி பயங்கரமாக ரெடி ஆகிடுறாங்க. கையில் வந்து ஒரு விளக்கு வேறு வச்சுருக்காங்க. சாமி வந்து சொல்லியிருக்காங்க, அந்த விளக்கு வந்து அணையக்கூடாது. அந்த விளக்கு அணைகிறதுக்குள்ளே நீங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம யார் விளக்கு அணையக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா நம்ம வள்ளி இருக்காங்களா, அவங்க தான் மெயின். அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்களோட கையில் இருக்கிற விளக்கும் வந்து அணையவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்களும் கையில் விளக்கோட தான் வராங்க. நம்ம வீரா, அதுக்கடுத்து கண்மணி, பிருந்தா எல்லாருமே வராங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம விஜய் வந்து பயங்கரமாக பிளான் போடுறாங்க. சித்தி வந்து விளக்கு எடுத்துகிட்டு தனியாக காட்டுக்குள்ளே தான் வரப்போகுது. காட்டுக்குள்ளே வச்சே கதையை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆள் இருக்காங்கல்ல அந்த ரவுடிங்க, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் வேணுங்கிற காசை விட எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த பொம்பளை வந்து உயிரோட வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம். இன்றைக்கி நைட்டு தனியாக தானே வருவாங்க. அங்கே வச்சே அவங்களோட கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிகளும் சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்கள் நிறைய டைம் வந்து நான் டார்கெட் பண்ணி மிஸ் ஆகிருக்கு. இந்த டைம் எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ளே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்ட வந்து கோயிலேருந்து கிளம்பிட்டாங்க. கருப்புசாமி வந்து ஃபஸ்ட்டு வந்து கருப்புசாமி வந்து சாமி ஆடி ஃபஸ்ட்டு வந்து போகிறாங்க. பின்னாடியே வள்ளி போகிறாங்க. அதுக்கு பின்னாடி 3 பேருமே போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீரா, அதுக்கடுத்து எல்லாருமே வந்து அவங்க வந்து கோயிலுக்குள்ளே அப்படியே மெதுவாக கோயிலை தாண்டி மெதுவாக போய்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் காட்டுப்பகுதி வந்தவொடனேயுமே வந்து அங்கிட்டு இருந்து அந்த ரவுடி பசங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அட்டாக் பண்ண உடனே ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருது இந்த இடத்துல வந்து விஜய் தான் இப்படிலாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணிக்கு தெரிஞ்சிருது. கண்மணி உடனே வந்து கட்டை எடுத்துகிட்டு எல்லாத்தையுமே அடி வெளுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பின்னாடியே வீரா, நம்ம பிருந்தா இருக்காங்கள, அவங்களும் விடாமல் வந்து அங்கே கீழே கிடக்கிற காட்டுக்குள்ளே கிடக்கிற கட்டையெல்லாம் எடுத்து ரவுடி பசங்களை வந்து அடி வெளுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரவுடி பசங்கள்கிட்ட இவங்களால சாமரிக்க முடியல. கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க திருப்பி அடித்து அந்த இடத்துல எல்லாருமே கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கு மேலே வந்து வள்ளியை போட்டு தள்ளிட வேண்டியதான், இவங்கெல்லாம் கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி பசங்க வந்து அருவாளோட கொண்டு போய் வள்ளியை போட்டு தள்ளுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து கருப்பசாமியாக வந்து நம்ம மாறன் வந்து உள்ள கருப்புசாமியாக உள்ளே என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ட்ரி கொடுத்து அந்த ரவுடி பசங்கள்லாம் அடி வெளுன்னு வெளுக்கிறாங்க. கையில் ஒரு தீப்பந்தத்தோடு வராங்க. அதை வச்சு எல்லாத்தையுமே அடித்து தும்சம் பண்ணிடுறாங்க. இதுக்கு மேலே வந்து இங்கே ஒன்றும் பண்ண முடியாதா, கருப்புசாமி இறங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லா ரவுடி பசங்களும் தலை தெறிக்க ஓடிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, வள்ளி வந்து மெதுவாக அந்த கையில் வந்து அந்த விளக்கு அணையாமல் மறுபடியும் கோயிலுக்கு வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனேயுமே நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிடுச்சு. என்னடா வள்ளி எந்நேரம் போட்டு தள்ளியிருப்பாங்கன்னு நினச்சா ஒன்றுமே பண்ணாமல் இங்கே வந்து சேஃபாக வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்து மாறன் வந்து அவங்க 3 பேரையுமே எழுப்பி மறுபடியும் இங்கே கோயிலுக்கு கூப்பிட்டு வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.